வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுக கிட்டத்தட்ட தொகுதி பங்கீடு முடிந்துவிட்டது. 27 தொகுதிகள் பாஜகவிற்கும், 18 தொகுதிகள் பாமகவிற்கும், 11 தொகுதிகள் அமமுகவிற்கும் தொகுதி பங்கீடு இன்று கையெழுத்திடப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயம் இந்த தேர்தலில் தோல்வியை பெறக்கூடிய வகையில் இந்த கூட்டணிகளுக்கு தொகுதி பங்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட மெகா கூட்டணியை அமைப்பேன் என்று கூறினார். ஆனால் தற்பொழுது 3 கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் எடப்பாடி துரோகி என்று பலமுறை ஓபிஎஸ் அவர்கள் கூறினார். அதை உறுதிப்படுத்தும் விதமாக மக்களவை தேர்தலின் பொழுது எஸ்டிபிஐ கட்சி கூட்டணி வைத்த பொழுது அவர்களது மேடையில் சிறுபான்மையினர்களுக்கு ஆதரவாக எப்பொழுதும் அதிமுக இருக்கும். இந்த மேடையில் கூறுகிறேன், அடுத்த எந்த தேர்தலிலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்காது என்பதை தெரிவித்திருந்தார். ஆனால் சட்டசபை தேர்தலிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்தர்வல்டி அடித்து பாஜகவுடன் கூட்டணி உடன்படிக்கை இன்று கையெழுத்திடப்பட்டுள்ளது. மேலும் சிறுபான்மையினர்களுக்கு துரோகத்தை செய்துவிட்டார். இதுதான் எடப்பாடி பழனிசாமியின் உண்மையான முகம். எடப்பாடி வெற்றியடைந்தாலும் அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டார். அதிமுக பாஜகவிற்கு ஒட்டுமொத்த அடிமையாக மாறிவிடும். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை அதிகாரம் மட்டும்தான். அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர், எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்களுக்கு தகுந்தாற்போல் தமிழக அரசியலை மாற்றக்கூடியவர். மீண்டும் அதிமுகவில் எடப்பாடி முதல்வராக பொறுப்பேற்றால் தமிழக பொருளாதாரம் தலைகீழாக மாறிவிடும். பள்ளி கல்லூரிகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயம் தவறான வழியில் செயல்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்ற தகவலும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். இந்த தொகுதி பங்கீடு நிச்சயம் அதிமுக தோல்வியை தான் உறுதி செய்யும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான இந்த என்டிஏ கூட்டணி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைப்பது கடினம். சுமார் 45 தொகுதிகளை மட்டும்தான் கைப்பற்றும் என்பதை உளவுத்துறை மூலமாக தமிழக அரசின் தற்பொழுது கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளது. மேலும் ஓபிஎஸ் அவர்கள் கூறுவது என்ன தெரியுமா? அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் இல்லை. ஆதலால் அவர் நிச்சயம் இந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை தழுவார். அதிமுக தோல்வியை தழுவினார் கூண்டோடு நிர்வாகிகளும் தொண்டர்களும் திமுகவை நோக்கி படையெடுப்பார்கள் என்பதையும் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அல்லது என்டிஏ கூட்டணி இந்த தேர்தலில் வெற்றியடையுமா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக மறக்காமல்